கடைசி அமர்வு மங்களாசாசனம். இந்த மங்களாசாசனம் பற்றி உரையாடுபவர், நமக்கு உரை நிறுத்தக்கூடியவர் நவல்பாக்கம் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்கள். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன்பொரு நல்வரும் குருகேசன் விட்டுஜித்தன் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் தொண்டரடி பொடி மழிசை வந்த சோதி வையமெலாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னானாய் என்னலால் என்றறிவன் ஏழையேன். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதயானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக் களத்தானாய் முதலானாயே. நமசபாயே. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையைச் சேர்ந்த அத்துணை மகான்களுக்கும் அடியேனுடையதான தன்யவாதங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். அதே போல் இங்கு வந்து சிறிய ஞானத்தனான அடியனுடைய உரையையும் கேட்பதற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பாகவத உத்தமர்களையும் அடியேன் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம பேச வந்த விஷயமே தமிழ் தான். சடங்கில் ஒலிக்கும் செந்தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மங்களாசாசனன்றது சம்ஸ்கிருத பதம். அதனுடைய தமிழ் வெர்ஷன் இதை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுவாக வைஷ்ணவர்கள்ன்றதை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி பார்க்குறோம். இதை கொஞ்சம் இதுவாக இருக்கும்படியாக இருக்கும், இருந்தாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கணும். வேதம்ன்றது துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமி சொன்னாப்பில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கச்சே அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்க, அதை ஒருத்தர் சொல்லுவா இன்னொருத்தர் கேட்பா அப்படின்னு வரைச்சே அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் ஒருவேளை அதை தப்பாக சொன்னாளானாக்க கேட்குறவன் அதையே எடுத்துட்டுருவான். தப்பாக சொல்ல மாட்டா யாரும். அந்த மாதிரி சொன்னாக்க அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற இடத்துல அதில் என்ன சொல்லியிருக்குன்றது நமக்கு நிறைய விஷயங்களில் புரிய மாட்டேங்கிறது. சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு, வேத அத்தியனம் பண்ணவாளுக்கே அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணச்சு தனியன் இடறர் நாதமுனிகள். சகசிர சாகோபனிஷத்து சமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம்ங்கிறார். அதாவது திருவாய்மொழி சாமவேதத்துடைய சாரம் அப்படிங்கிறது நம்ம காலத்தால் பார்த்தோம். கிருஷ்ணன் சுவாமி சொல்லச்சே சொன்னேன். அப்போ இந்த திருவாய்மொழி சாமவேதத்துடைய சாரம்னா, சாமவேதத்தில் 1000 சாக்கைகள்லாம் இருக்குது. அப்போ அத்தனையும் நம்மளால் அதில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த ஒரு ஆயுஸ் போகாது. பரத்வாஜர் வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு போனாராம். இது நான் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ளே போயிடுறேன். வேத அத்தியனம் பண்ண போனாராம். வேத அத்தியனம் பண்ணிட்டு வந்த உடனே மேரு மலைக்கிட்ட போனாராம். போயிட்டு இந்த மாதிரி நான் அத்தியனம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ அத்தியனம் பண்ணியிருக்கேன்றத யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டால், நான் மேரு மலையை போய் கேளுன்னாலாம். மேரு மலைக்கிட்ட போனார் அவர். போயிட்டு நான் அந்த மாதிரி அத்தியனம் பண்ணிருக்கேன், நான் எவ்வளோ அத்தியனம் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு அளவு தெரியல, யார் கேட்டாலும் உம்மக்கிட்ட கேளுன்னு சொல்கிறார், நீங்கள் அதை எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அது என்ன பண்ணுறது, தன்னுடைய சரீரத்துலேருந்து ஒரே ஒரு சின்ன கல்லை எடுத்து வச்சுட்டு இதுதான் நீ அத்தியனம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறது. உடனே மறுபடியும் என்ன பண்ணுறார்,
அத்தியனம் பண்ணுறதுக்கு போகிறார். ஐயோ அவ்வளோதான் பண்ணிருக்கோமா அப்படின்னு மறுபடியும் அத்தியனம் பண்ணுறதுக்கு போகிறார். இந்த மாதிரி 1000 வருஷம் 3000 வருஷம் அவர் வேத அத்தியனமே பண்ணாராம். வேத அத்தியனமே பண்ணி அப்போவும் பூர்த்தி ஆகலைன்ன உடனே மேருமலை சொல்லித்தான், பாரு இதோட பூர்வம் ட்ரை பண்ணாத, இதுக்கு மேலே இது வாசிச்சிருக்கிறது இது ஜாஸ்தி, இதை நீ ப்ராப்பகேட் பண்ணு அப்படின்னு சொன்னான்னு ஒரு கதை இருக்குது வேதத்தில். அப்போது சகஸ்ர சாக்கையும் நம்மளால் அத்தியனம் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணால் பகவான் என்ன பண்ணார், யானாய் தன்னை தான் பாடி அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இந்த ஆழ்வார்கள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னாக்க எம்பெருமானுடையதான அம்சத்தினாலே வந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பின்னால் சொல்ல போகிறோம். நம்ம இப்போது இங்கே வந்து இந்த 1000த்தையும் பண்ண முடியாதுங்கிறதுனால முதல்ல அத்தியனம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அர்த்தங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணான்னா இந்த திவ்ய பிரபந்தத்தை தெரிஞ்சுண்டா போகிறோம், செய்ய தமிழ் மாலைகள் நாம் ஓதி இல்லை தெளிய ஓதினர் நன்றாக தெரிந்து கொண்டோமேயானால் அதனால் என்ன ஆகுதுன்னா தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. தர்மசாஸ்திரங்களிலேயோ அல்லது வேதங்களிலேயோ சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியாமல் போனால் இந்த ஆழ்வார்களுடையதான செந்தமிழை எவன் ஒருவன் கஷடர கற்கின்றானோ அல்லது கற்றவனிடத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றானோ அதனுடைய அர்த்தத்தை, அவனுக்கு மறைநிலங்கள் தெளிகின்றோமே, எல்லா விஷயமும் சரியாக புலப்படும் அப்படின்னு சொல்ல. அந்த வகையில் தான் இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு மங்களாசாசனம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பேசுகிறோம். மங்களாசாசனம் தான் என்ன அப்படின்றது. மங்களாசாசனம் எதுக்கு மங்களாசாசனம், யாரை மங்களாசாசனம் பண்ணணும், மங்களாசாசனம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரதோ இல்லையோ. அதுக்கு தான் சொன்னேன், இந்த பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக் களத்தானாய் முதலானாயே அந்த லைனை விட்டுடுங்கோ. பின்னானார் வணங்கும் சோதின்னு ஒரு பதம் வருது திவ்ய பிரபந்தத்தில். இது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அப்படி திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற அதை பற்றி பின்னாலெலாம் சொல்ல போகிறோம். இந்த பின்னானார் வணங்கும் சோதின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க பகவான் 5 நிலைகளிலே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு 5 சொல்கிறோம். பரம் அப்படின்றது ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான இடம். இந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றதுக்கு அழிவே கிடையாது. அதாவது பிரளய காலத்தில் கூட சத்தியலோக வரைக்கும் அழிஞ்சு போயிடுறது, ஸ்ரீவைகுண்டம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறான். அடுத்தது வியூகம்னு ஒன்று, திருப்பார்கடலிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை, அது வியூகம்னு பேர். அதாவது இந்த அவதாரங்கள்லாம் எடுக்கிறார் பாருங்க, அது ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து பெருமாள் அவதாரம் எடுக்கிறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா சொல்கிறேன். வியூகம்ன்ற இடத்துலேருந்து தான் பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். எல்லாரும் அங்கே, ஏன்னா வியூகம்ன்றது என்னென்னா கூப்பாடு கேட்கும் இடம் அப்படிங்கிறதாகத்தானே வைஷ்ணவத்தில் சொல்கிறான், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அப்படி சொல்கிறான். அடுத்தது விபவம் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாராதிகள்லாம் எடுக்கிறதுக்கு விபவம்னு பேர். அவைகள் காட்டாற்று வெள்ளம் போலே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா காட்டாறில் வந்து வெள்ளம்ன்றது மழை பெஞ்சால் தான் வரும், இல்லைன்னா இருக்காது. அந்த மாதிரி அந்தந்த காலத்தில் இருக்கிறவா மாத்திரம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு விஷயம் அது. அந்தர்யாமி அப்படிங்கிறது இப்போ எல்லாருடைய மனசில், இதுக்கு வந்து வைஷ்ணவன் அந்தணர் அந்தியர் எந்த எல்லையில் நின்ற அனைத்துலகம்னர். இதுக்கு வந்து அந்தணர் அந்தியர் அப்படிங்கிறது, அதாவது இவன் அந்தணன் அப்படிங்கிறது ஜாதி வித்தியாசம் இல்லாத எல்லாருடைய மனதிலேயும் எம்பெருமான் எழுந்தருளிக்கக்கூடியதான நிலை தான் இந்த அந்தர்யாமி என்பது. இப்போ இதெல்லாம் பாருங்க, பரத்துக்கு நம்மளால் போக முடியாது, வியூகமும் போக முடியாது நம்மளால், விபவம் நாம் பார்க்கலை. அந்தர்யாமித்துவம் அவளுடைய உள்ளுணர்வில் இருந்து நாம் அறிந்து கொண்டால் ஒழிய நமக்கு தெரியாது, இது அனுபவபூர்வமானது. அப்போ எது முக்கியம் அப்படின்னா எது, இப்போ ராமன் குழந்தை கேட்குறது, ராமன் சொல்கிறையே, ராமன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறதுன்னா அதுக்கு ராமன் இப்படி இருக்கான்னு காமிக்கணும் மூலியம். அதுக்கோசரம் ஏற்பட்டது தான் இந்த விக்கிரக வழிபாடு என்று சொல்லக்கூடியதான அர்ச்சை என்பது. அதை தான் ஆழ்வார் சொல்கிறார், பின்னானார் வணங்கும் சோதி. நம்பள் போல, அதாவது ஏற்கனவே இருக்கிறவாளால் அனுபவிக்கப்படாதது அது. நம்மள் போல அதாவது நாமெல்லாம் வந்து இதுக்கு முன்னால் சொன்ன அந்த நாளையும் நம்மளால் அனுபவிக்க முடியாதவா, அனுபவிப்பதற்கு எளிதாக பற்றுவதற்கு எளிதாக இருக்கக்கூடியது அர்ச்சை அப்படின்னு சொல்கிறோம்.
அதை தான் பின்னானார் வணங்கும் சோதி. நாமெல்லாம் பெருமாள் ஜோதி ஸ்வரூபமாக அழுந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிற. அப்படிப்பட்ட அந்த விக்கிரகங்கள் உருவ வழிபாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எம்பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்களிலே ஆழ்வார்களோ அல்லது பெரியவர்களோ சென்று அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் அப்படின்னா என்னென்னா பாசுரமிட்டு பாடுதல். அப்படி இல்லைன்னா பாசுரமிட்டு பாடிய அந்த பாடல்களை மறுபடியும் நாம் போய் பார்த்து சேவிக்கிறதுங்கிறது மங்களாசாசனம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மங்களம்னா என்ன அப்படின்னாக்க செழிப்பு, நல்லா சுபமாக இருக்கிறதுன்றது மங்களம். ஆசாசனம் அப்படின்னாக்க எம்பெருமானுடையதான அந்த பெருமைகளை எல்லாம் பாடி வழிபடுறது. இதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இருக்கா? இது 2 வகைப்படுறது. என்னன்னா, இது எப்படின்னா ஆழ்வார்கள் பாடினது மங்களாசாசனம்னு சொல்கிறோம். அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைணவ பெரியார்கள்லாம் இருக்கா பாருங்க. அதாவது இப்போ இருக்கிற ரீதியில் சொன்னோம்னாக்க அழகேசிங்கர்களோ இல்லை அத்வைத சந்நியாசிகள், இப்போது சங்கராச்சாரியார் அவள்லாம் வைணவ கோவிலில் சேவித்தாலும் அதுக்கு மங்களாசாசனம்னு தான் பேர். அப்புறம் ஆண்டவன் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்நியாசிகள் அந்த மாதிரி இருக்கிறவாளோ இல்லை கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய வைணவ பெரியார்களோ யாராக இருந்தாலும் அந்த கோவிலில் பெருமாளை சேவித்தோம்னா, இப்போ நாம் போய் சேவித்தோம்னா சேவைன்னு பேர் இல்லையா. நம்ம ஆற்றுல பண்ணி சாப்பிட்டோம்னா வெறுமை பெருமாளுக்கு படைக்கப்படாமல் நாம் ஒரு ஒரு சாதத்தை உண்டோன்னா அதுக்கு சாதம்னு பேர். பெருமாள் இடத்துல போயிட்டு வந்ததுன்னா அது பிரசாதமாக வருது பாருங்க. அந்த மாதிரி நாம் போய் பெருமாளை வணங்குறதுன்றது சேவிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் பெரியவர்கள் போய் சேவித்தா அதுக்கு மங்களாசாசனம்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நன்னா ஒரு அடமொழி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி இந்த ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை வழிபடக்கூடிய முறைன்னு ஒன்று சொல்கிறா. எப்படி கோவிலுக்கு போனால் எப்படி வழிபடணும். இன்னமுதற் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னுட்டா. பெருமாளை சேவிக்கச்சே நேர் போய் பெருமாளை சேவிக்கக்கூடாது. துவஜஸ்தம்பத்துக்கிட்ட கொடிமரம்னு இருக்குது பாருங்க, தமிழ்லேயே சொல்கிறேன், கொடிமரம்னு இருக்குது பாருங்க. கொடிமரத்துக்கிட்ட முதல்ல சேவிக்கணும். நல்லா அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே துவாரபாலகான் இருப்பாள் இல்லையா. கோவிலில் போனால் துவாரபாலகான் இருப்பாள். அவள் இடத்துல நான் கோவிலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி அவள் இடத்துல உத்தரவு வாங்கிக்கணும். நாங்கள் பெருமாளை சேவிக்க போகலாமா அப்படின்னு உத்தரவு வாங்கிக்கணும். ஏன்னா பெருமாள் எழுதிருக்கிற இடம் ஸ்ரீவைகுண்டம் மாதிரி, அந்த கோவில்ன்றது ஸ்ரீவைகுண்டம் மாதிரி. இப்போ ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம் பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா யார் வேணால் உள்ளே போயிட முடியுமாண்ணா? வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருக்கான், அவனை கேட்டுன்னு தான் உள்ளே போகணும். அவன் அங்கே கேட்பான் உள்ளே, சார் இந்த மாதிரி இவர் வந்திருக்கார் அனுப்பட்டோமா அப்படின்னு. இதெல்லாம் பாவம் தான். அந்த மாதிரி நடக்கிறதான்னாக்க உண்மையிலே நடக்கும். இது கோவிலில் நம்ம போய் சேவிக்கிறோம், நான் கோவிலுக்கு வரேன் உன்னை சேவிக்கணும்னு வரேன்னாக்க அங்கே அவளுக்குள்ளே நடக்கிற சம்பாஷணை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாவம் அப்படி தான். அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு சுற்றி இருக்கிற கோவிலில் இருக்கிற எம்பெருமான்களெல்லாம் சேவிச்சுட்டு அப்புறம் தாயார் சன்னதி அப்படின்னு தாயார் சன்னதிக்கு போயிட்டு கடைசியில் எம்பெருமானுடைய சன்னதிக்கு போகணுன்றது புரோட்டோக்கால். அதுதான் இங்கே ஆழ்வார் சொல்கிறேன். வழிபடும் முறை அதுதான் எப்படி அவளை போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். அவளோட நம்ம அக்காம்பனி பண்ணி போனோம்னா எப்படி எம்பெருமானை சேவிக்கிறது அப்படிங்கிறத அவள் நமக்கு காமிச்சு கொடுக்குறான். அப்போ இது என்ன அப்படின்னா, எதனால் மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆரம்பித்தா அப்படின்னா, இந்த அர்ச்சாவதாரம்ன்றது எம்பெருமானுடையதான ஒரு 5வது நிலையில் பாருங்க. அது ஆக்சுவலாக இது 4வது நிலை தான். அந்தர்யாமி தான் 5, அது 4வது நிலை. அதில் அர்ச்சைன்றது நான் மாற்றி சொல்லியிருக்கேன். அப்போ அவள் இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பெருமாளுடைய மீதான இருக்கக்கூடியதான அந்த அன்பு இருக்குது பாருங்க, பக்தி அன்பு, அது எல்லாத்தையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறேன். என்ன பாடல்கள் மூலம். அதுதான் ஆழ்வாருக்கு இருக்கிற பெருமை. ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை கார்த்தாலே இந்த இதுதான் பண்ணிட்டு வரோம். இப்போ கார்த்தால பாருங்கள், முதல்ல ஆரம்பித்ததே அமலநாதிபிரான்னு ரங்கநாதனை பற்றி ஆரம்பிக்கிறோம். முடிவும் அடியன் இடத்துலேயே வந்திருக்கு. 2 ரங்கநாதன்லேயே ஆரம்பித்து ரங்கநாதனில் முடிக்கிறது இல்லை. அது ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம். நம்ம என்னென்னா இதில் இன்னொன்று கூட ஒன்று இருக்குது. என்னென்னா வைஷ்ணவ அகங்கள்லாம் என்ன பண்ணுவா, கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு சம்பாவனை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இந்த சடங்குன்னு வருது பாருங்கள், அதில் அதுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சாரியன் சம்பாவனை பண்ணுறது, பெருமாள் சம்பாவனை பண்ணுறது அப்படின்னு. பெருமாள் சம்பாவனை பண்ணுறதுன்னா முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணுவான்னாக்க
இதுதான் ரங்கநாயகி தாயார் ரங்கநாத பெருமாள் சம்பாவனான்னு முதல்ல பெருமாளுக்கு தான் பண்ணுவாள். ஆனால் இங்கே கடைசியில் தான் நான் வந்திருக்கேன். அதனால் கோவில் அப்படின்னாலே முதல்ல வைஷ்ணவத்தில் கோவில்னாக்க ஸ்ரீரங்கம், இப்போ திருமலை பெருமாள் கோவில்னால் காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். சைவத்துலேயும் கோவில் இருக்குது, சிதம்பரத்தை சைவத்தில் கோவில்னு சொல்லுவாள். அதனால் எதுவாக இருந்தாலும் முதல்ல கோவில் அந்த ரங்கநாத பெருமாளுக்கு பண்ணிட்டு தான் பண்ணுவாள். அதனால் முதல்ல ஆரம்பித்தது ரங்கநாதனாக இருந்தால் கூட முடிகிறது நம்மளதுலேயே முடிகிறதுங்கிறது தான் விசேஷம் அதில். ஆனால் அப்படி இது இந்த மங்களாசாசனத்தில் இந்த பாடல்கள்லாம் பாடுறாளோ இல்லையோ, இதை நாம் அனுபவிக்கிறதுலாம் நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா, முதல்ல மனசு உருக்கி எடுத்து வெளியில் போய்ட்டுருது. இந்த பாசுரங்களை கேட்கச்சே நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாத இருக்கலாம். ஆனால் கோவிலில் ஓதக்கூடியதான அந்த முறையை உட்காந்துக்கு நம்ம கேட்டோம்னா, அதுதான் இந்த சடங்கில் சொல்ல போகிறோம். நம்ம கோவிலில் ஓதக்கூடிய அந்த முறையை நம்ம கேட்டோம்னா மனசில் தமிழ் தானே, எல்லாம் தமிழ் புரியும். மேலோட்டமான அர்த்தம் எல்லாருக்குமே புரியும். இதுக்கு நம்ம காத்தால சுதாசேஷையன் அவள் சொன்னாப்பில் சுவாபதேசம் அந்யாபதேசம்லாம் நம்ம போகவே வேண்டாம். என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீன்னு ஏதோ தீர்த்தமாடுறதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு. தீர்த்தமாடுதல்னால் என்னன்றது நமக்கு தெரியும். வேணாம், ஏதோ தீர்த்தமாடுறதுக்கு கூப்பிட்றான்றது நமக்கு தெரியுமோ இல்லையோ. அப்போது நம்ம அதுக்கு போகவே வேண்டாம். ஆனால் அது ஒரு ஏன்னா இது ஏன் விசேஷமாக பேசப்படுறது இங்கேன்னு கேட்டோம்னாக்க, இது வெறும் வார்த்தைகள் இல்லை, அனுபவ ஜனிதமான வார்த்தைகள். ஒரு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணச்சே திருக்குறுகை பிரான் பிள்ளான் 6000 படியில் சொல்லச்சே நல்லா ஸ்வஸ்தமாக சொல்கிற அனுபவ ஜனிதமான வார்த்தை, பரிவாகமான வார்த்தை அப்படின்னு எடுத்து முதல்ல காண்பிக்கிறார். நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அப்படிப்பட்டது அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படி இந்த மங்களாசாசனம்ன்றது என்னன்னா அவ்வளவு ஏற்றம் உடையது. அதை பாடுவதனாலே நமக்கு என்ன ஏற்படுதுன்னா லோகக்ஷேமம்ன்றது ஒன்று. அடுத்து ஏன்னா இதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இங்கே 2 நாள் செமினார் நடக்கிறது. யாருக்கு என்ன லாபம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லோகக்ஷேமந்தான். கேட்க ஒரு 2 நாள் பகவத் சரணமான விஷயங்களை கேட்கறது அப்படிங்கிறது, அது சைவமாகவும் இருக்கட்டும் வைணவமாகவும் இருக்கட்டும். ஆனால் பகவத் விஷயத்தை கேட்கறதுன்றது ஒரு ஏற்பாடாக இருக்குது பாருங்க. அதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம். இதில் பாருங்க, இந்த மங்களாசாசனத்தில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன பிரிவு அப்படின்னா, கோவில்களை மங்களாசாசனம் பண்ணுறது. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆழ்வார்களுடையதான வாக்கு, அதில் வர்றது. கோவில்களை மங்களாசாசனம் பண்ணுறது. அடுத்தது அதுக்குள்ளே ஒன்று என்னன்னா, எம்பெருமானுடையதான அவதாரங்களை மங்களாசாசனம் பண்ணுவது அப்படின்னு சொல்கிறோம். அதற்கடுத்தது நாமங்கள், எம்பெருமானுடையதான நாமங்களை மங்களாசாசனம் பண்ணுவது அப்படின்பதாக ஒன்று சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே திருக்கோவில்களை மங்களாசாசனம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்கிறேன். வாலி மாவலத்தொருவனதுடல் கெட வரிசிலை வளைவித்து அன்று ஏலனாறு தன் தடம் பொழில் இடம் பெற இருந்தனல் இமயத்துள் ஆலிமாமுகில் அதிர்தர அருவரை அகடுர முகடேரி பீலி மாமையில் நடம் செய்யும் தடம் சுனை பிருதி சென்றடை நெஞ்சே. முதல்ல திருமங்கையாழ்வார் நாராயணாவென்னும் நாமத்தை சொல்லிட்டார். சொன்ன உடனே முதல்ல மங்களாசாசனம் பண்ணுறது இமயமலைக்கு நடுவில் இருக்கக்கூடியதான திருப்பிரி, இப்போ ஜோஷி மட்டுன்னு சொல்கிறோம். அதை திருப்பிருதி அப்படிங்கிறதான திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணுறேன். அது நான் ஒரு பாசனம், நம்மாழ்வார் பாசனம் ஒன்று. நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னையாழ்வானை செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்தடகிர்க்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. 2 விஷயம். கங்கை கங்கைன்னு தீர்த்தமாட வேண்டாம், சொன்னாலே போகிறோம். கடுவினை களைந்துடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. அந்த ஊருக்கு போகவே வேண்டாம். இங்கேருந்து அந்த ஊர் எப்படிப்பட்டது, எங்கே பெருமாள் இருக்கன்றதை சொல்லிட்டார். இப்படியாகத்தானே ஒரு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்வது. ஆண்டாள் அந்த மாதிரி நிறைய எல்லா ஆழ்வாரும் அந்த மாதிரி பண்ணுறக்கா. அந்த சமயத்தில் வரைச்சே நம்ம அப்படி அதை தொட்டுண்டே போவோம். அடுத்தது எம்பெருமானுடையதான அவதாரங்களை மங்களாசாசனம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம்.
இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த 10 அவதாரங்களை முக்கியமாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். இது 2 இடத்துல திருமங்கை ஆழ்வார் தான் 10 அவதாரங்களையும் 2 இடத்துல மங்களாசாசனம் பண்ணுறார். பாக்கி பேர்லாம் என்ன பண்ணுறாருன்னா அங்கங்கே ஒரு அவதாரங்களை தொட்டுண்டு போகிறார். அதாவது ஒரே இடத்துல 2 அவதாரங்கள் வரும் ஒரு பாசுரத்தில். ஆனால் இந்த கணக்குக்கு 10ன்னு எம்பெருமான்னு நிறைய அவதாரங்கள் இருக்குது, இருந்தாலும் கூட ஒரு கணக்குக்கு 10ன்னு வச்சுட்டுருக்கா வைஷ்ணவத்தில். அந்த 10 ஏன்னா தசாவதார ஸ்தோத்திரம்னே சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரத்தில் பண்ணியிருக்கார், வடமொழியில் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இங்கே இவர் என்னன்னாக்க இதை பூர்த்தியாக அனுபவித்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானோரளவும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுற போகிறார். ஏன்னா திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் அவருக்கு சரணாகதி பண்ணி வச்சவர் இல்லையா. கார்த்தால சொன்னா பாருங்க, எதுவாக இருந்தாலும் பிரபத்தி முக்கியம்னு சொன்னா இல்லையா. கார்த்தால சுதாசேஷன் என் பேசிச்சே சொன்னாங்க, பிரபத்தி முக்கியம். சரணாகத்தின்றது என்ன, இனிமேல் எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, டோட்டல் சரண்டர் அப்படிங்கிறது சரணாகதி. அதை திருமங்கை ஆழ்வார் இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான இடத்துல பண்ணுறார், சரணாகதி பண்ணுறார். எல்லாத்தையும் என்னுடைய ஆவி உடல் பொருள் எல்லாம் உன்னுடையதுன்னு பண்ணிவிட்டேன். இப்போ அவரை பற்றி பண்ணச்சே 100 பாசுரம் மங்களாசாசனம் பண்ண. அவருக்கு 2 அவர் 1000 பண்ணினார். இந்த 1000ல் 2 எம்பெருமான்களை குறித்து 100 பாடல்கள் பாசுரங்கள் பண்ணுறார். ஒன்று திருநறையூர் நாச்சியார் கோவில்னு ஒன்று இருக்குது. இந்த நாச்சியார் கோவில் எம்பெருமான அவர் சமாஸ்ரயணம் பண்ணவர், திரு இலைச்சினை. ஏன்னா இந்த வைஷ்ணவத்தில் முக்கியமானது என்னென்னா, வைஷ்ணவத்தில் என்ன இல்லை எல்லாருக்குமே இந்த திரு இலைச்சினைன்றது நான் உனக்கு அடிமை, உன்னை சேர்ந்தவன் நான் தெரிவிக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் இது அடையாளம் அது. ஏன்னா திரு இலைச்சினை போட்டோம்னாக்கா இந்த அகோபில மடம் ஆண்டவன் ஆசிரமத்திலலாம் போனோம்னாக்கா நன்னா பழுக்க போட்டுவிடுவான். அது நன்னாவே ரொம்ப நாள் இருக்கும், அது உடம்புலையே அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். நான் உன்னை சேர்ந்தவன் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கணும் அவளுக்கு. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் அவரிடத்துல இந்த திருநறையூர் எம்பெருமான் இருக்கார் பாருங்க, அவர் ஸ்ரீனிவாசன்னு சொல்கிறோம். அந்த பெருமாள் இடத்துல மஞ்சுளவல்லி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள். இந்த பெருமாள் இடத்துல அவர் அந்த பஞ்சசம்ஸ்காரம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம், வடமொழியில் சொல்லச்சு, அதை பண்ணிக்கிறார். அதனால் அந்த பெருமாளுக்கு ஒரு 100 பாசுரமும், இந்த பெருமாள் சரணாகதி பண்ணி வச்ச பெருமாள்ன்றதுனால இவருக்கு ஒரு 100 பாசுரமும் சொல்கிறார். அந்த 100 பாசுரத்தில் ஒன்று, வானோரளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் வலியுருவில் மீனாய் வியந்துய்ய கொண்ட வலியுருவில் மீனாய் முதல் அவதாரம் எடுத்தா, மலங்கு விலங்கு நடுவெள்ளம் மருக அங்கோர் வரை நட்டு இலங்கு சோதி ஆரமுதம் எய்து மளவோர் ஆமையாய் பாராரளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பில் ஏறார் உருவத்து ஏனமாய் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து. முடிஞ்சு போச்சு நரசிம்மாவதாரம். தொழு நீர் வடிவின் குரல். நான் இந்த 10 மாதம் மாத்திரம் சொல்லிடுறேன், எல்லாம் 2 அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். தொழு நீர் வடிவின் குரலுருவாய் தோன்றி மாவலி பால் வடிவாய் மடுவே படையாக தோன்றி மூவெழுகால். மழுவே படைன்னா தெரிஞ்சு போச்சு பரசுராமாவதாரம். வையமெல்லாம் உடன் வணங்கா மன்னனாய் தோன்றி ஒற்றை குழையும் நாஞ்சிலும் ஒரு பால் தோன்றத்தான் தோன்றி வெற்றி தொழிலார் வேல்வேந்தர். பரசுராமாவதாரம். துவரி கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்துய்ய பாரதத்துள் இவரித்தரசர் தடுமாற இருள் நாள் பிறந்த அம்மானை. கிருஷ்ணாவதாரம். அதோடு நிற்கல அவர். மீனோடாமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை. முடிஞ்சு போச்சு 10 அவதாரம். இது மாதிரி தமிழ் எங்கேயாவது உண்டா? எல்லாரும் அந்த கார்த்தால் அதை ஒன்று சொல்ல விட்டு போயிடுது, அப்புறம் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தமிழ் எப்படிப்பட்டதுமா அது மாத்திரம் இல்லை, நிலையிடம். இது பாசுரமாக சொன்னார், பிராசமாக ஒன்று வருது பாருங்க. நிலையிடமெங்குமின்றி நெடுவெள்ளமும் பர்வள நாடு மூடவிமையோர் தலையிடமற்றெமக்கோர் சரணில்லை என்ற அரணாவனென்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் ஈனமாலை.
மறவாதிரஞ்சென் மனனே அப்படிங்கிற தசாவதாரன் சன்னதின்னு ஒன்று இருக்குது ஸ்ரீரங்கத்தில். அங்கே 10 பெருமாள் தசாவதாரமும் அந்தந்த உருவத்தோடய எழுந்துருளியிருக்கா இல்லை பெருமாள். அந்த பெருமாளை பற்றி 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணுறேன். இது எம்பெருமானுடையதான அவதாரங்களை புகழ்ந்து பாடுதல். இது அவதார மங்களாசாசனம் ஆகிப்போச்சு. அடுத்தது நாம மங்களாசாசனம். இது என்ன, ஹரி நாராயணா ராமா கிருஷ்ணா, இது எல்லா இடத்துலையும் வந்து பொய்ப்பாடுடையனின். இது பாருங்க, இந்த பன்னிரு நாமம்னு ஒன்று இருக்குது பெருமாளுக்கு. அதாவது நித்தியமே நம்ம சொல்லக்கூடியதான நாமம். பெருமாள் சகஸ்ர நாமம் இருக்குது. அதில் முக்கியமாக கேசவாதி திருநாமங்கள்னு சொல்லி எடுத்துக்கிறான். அதை பெரியாழ்வார் 13 பாசுரம் பண்ணுறார், நம்மாழ்வார் 13 பாசுரம் பண்ணுறார். 2 பேரும் தான் இந்த கேசவாதி நாமங்களை பூர்த்தியாக பண்ணிருக்கிறவ இவா 2 பேர். இதில் எவ்வளோ ஆழ்வார்களுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது பாருங்க. இவர் பொய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பொறுத்திரல் கஞ்சன் கடியன். பெருமாளுக்கு காது குத்துறதுக்கு பெருமாள் அழைக்கிறார். பெருமாள் அழற. காது குத்தினா வெளிக்கும் மூலியோ, குழந்தைகளுக்கு காது குத்தினா லொபலொபன்னு அடிச்சுக்கும் எல்லாம். இங்கே பெருமாளுக்கு கிருஷ்ணன் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை வந்து ரொம்ப கார்த்தால இந்த பிள்ளை தமிழ்லாம் நம்ம பார்த்தோம் கார்த்தால மார்னிங் செஷனில். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேய்ப்பால் முலையுண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த அப்படின்னு அவர் கேசவனாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்மாழ்வார் ஆரம்பிக்கிச்சு கேசவன் தமர் கீழ்மேல் எமர் 7 பிறப்பும் மாசதிர் இது பெற்று. கேசவன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பெருமாளுடைய நாமாக்களை மாத்திரம் சொல்லலை. கேசவன் தமர் கீழ்மேல் எமர் 7 பிறப்பும் மாசதிர் இது பெற்று. சதிர் இது பெற்று கீழ்மேல் எமர் 7 பிறப்பும், மேலே 7 கீழே 7. இந்த கேசவன்ற நாமாவை சொன்னாலே அவ்வளவு பாக்கியம் இருக்குது நமக்கு அப்படின்னு இந்த கேசவாதி நாமங்களை நாராயணன்னு சொல்லிட்டு போகிறார். இப்படியா இந்த பாசுரங்களை. ஆக இந்த மங்களாசாசனம் என்பது என்னன்னாக்க திருக்கோவில் மங்களாசாசனம், அதன் பிறகு திருமாலுடையதான அவதார மங்களாசாசனம், நாம மங்களாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் பண்ணவா யார் அப்படின்னா ஆழ்வார்களுக்கு நமக்கு ஆர்த்தாலேயே சொல்லிவிட்டா ஆழங்கால் பட்டவர்கள், பக்தியிலே ஆழங்கால் பட்டவர்கள். அவள்லாம் 12 பேர் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிருக்கா. அது 12 பேருக்கு இது இங்கே யார் யார் ஆழ்வார்கள் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நமக்கு இது ஹெட்டிங் கிடையாது. அதனால் இதில் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தான்னு கார்த்தால கிருஷ்ணன் சுவாமி வந்து அவரே டெபிட் பண்ணிவிட்டார் யார் யாரெல்லாம். ஏன்னா ஆழ்வாரை பற்றி அவரே சொல்லிட்டார். அதில் சொல்லாத ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பொய்கை ஆழ்வார் மங்களாசாசன திவ்ய தேசங்கள் எவ்வளோன்றதெல்லாம் சொல்லலை. அதை நம்ம இன்ஃபர்மேட்டிவாக இங்கே சொல்லிட்டு போயிடுறேன். அதை பொய்கை ஆழ்வார் வந்து 6 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பூதத்தாழ்வார் 13 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பேயாழ்வார் 15 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் வந்து திவ்ய தேசங்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறது. அதனால் திவ்ய தேசம்னாக்க பாடல் பெறாத திவ்ய தேசங்கள் அபிமான ஸ்தலங்கள்னு சொல்கிறோம். இங்கே பாடல் பெற்ற திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம். இதில் வந்து திருமழிசை ஆழ்வார் 16 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் 39 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மதுர கவி ஆழ்வார் ஒரு திவ்ய தேசத்தை கூட மங்களாசாசனம் பண்ணலை. ஏன்னா அவர் வந்து நம்மாழ்வார்க்குள்ளேயே அந்தர்கதம், அவரை மாத்திரமே பாடினதுனால அவர் வேறு திவ்ய தேசங்களை அவர் மங்களாசாசனம் பண்ணலை. குலசேகர ஆழ்வார் 8 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதன் பிறகு பெரிய ஆழ்வார் 20 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஆண்டாள் 10 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். தொண்டரடிப்பூடி ஆழ்வார் 1 தான். ஏன்னா அரங்கனை தவிர பாக்கி பேரை நான் பாடுறதில்லை அப்படிங்கிறத அவர் உறுதியாக இருந்துட்டார். அதுலேயே திருப்பாணாழ்வார் 2 திவ்ய தேசம். ஏன்னா அமலன் ஆதிபிரான் அதுலேயே வரைச்சி விரையார் பொழில் வேங்கடவன் வந்துடுத்து. அதுக்கப்புறம் அமலநாதிபிரானே ரங்கநாத பெருமாளுக்கு தான்றதுனால அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் இருக்கிற ஆழ்வார்கள்லேயே அதிக திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ண பெருமை திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னாக்க எந்த கோவிலுமே இப்போ கிடையாது. 86 திவ்ய தேசங்களை அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் ராமானுஜ நூற்றந்தாதி, ஏன்னா இது துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது,
2 சம்பிரதாயம் இருக்குது இதில். அதாவது வடகல வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜ நூற்றந்தாதியோடு சேர்த்து 4000னு சொல்கிறோம். அங்கே ராமானுஜ நூற்றந்தாதியை விட்டுட்டு 4000னு கணக்கு வருது. அதனால் கணக்கில் ஒன்று தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போது இதில் வந்து முக்கியமான இந்த மங்களாசாசனங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஆழ்வார்கள் காலத்தில் எல்லாமே மாறி இருந்தது. அந்தந்த ஆழ்வார்கள் அந்தந்த திவ்யதேசங்களில் பாடின பாடல்கள்லாம் அங்கங்கே இருக்கிறவா தான் பாடின்னு இருந்தா. அப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது. அதனால் கால வழக்கில் இதை கோவில்களில் சேவிக்கிற முறைன்றது ரொம்ப இல்லாத இருந்தது. அப்போல்லாம் அப்படியே இருந்தது. அது அப்படியே மறைஞ்சும் போயிடுது. இப்போது இது என்ன ஆகிடுதுன்னா, மறைஞ்சு போயிடுதுனாக்கா இது யாருக்கு என்ன பண்ணால், எந்த ஆழ்வார் என்ன பண்ணான்றது தெரியாத இருந்த காலத்தில் நாதமுனிகள் என்ன பண்ணுறார், காட்டுமன்னார் கோவிலில் அவதாரம் பண்ண வரவர். அவர் இங்கேருந்து திருக்குடந்தை என்று சொல்லக்கூடியதான கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலுக்கு போகிறார். இது கொஞ்சம் இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. போனால் அங்கே அந்த கோவிலில் வந்து அந்த ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயேன்னு நம்மாழ்வார் பண்ணதான திருமாழிமொழி பாசுரத்தை அங்கே கோவிலில் அனுசந்தானம் பண்ணிகிட்டு இருக்கா. அது எப்படியோ அந்த ஊரில் சொல்லிகிட்டு இருக்கா. அதை அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற காலத்தில் அது கடைசி பாசுரத்துடைய பலஸ்ருத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. பலஸ்ருதியில் வரச்சே என்ன, உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கழல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன ஓர் 1000த்துள் 20 அப்படின்னு வருது. அதில் ஒரு 1000த்துள் 20ன்னு வருதே. இது மீதி 1000 எங்கன்னு அவர் கேட்குறார். அவளுக்கு அது இது தெரியாது சுவாமி, நாங்கள் இதுதான் அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவரை இவர் ஏதோ பிரம்ம பிரயத்தனப்பட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, நீர் வந்து திருக்குறுகூர் போனால் தெரியும், அந்த என்ன இது நம்மாழ்வார் பண்ணதா சொல்கிறா, அந்த ஊர்லேருந்து தான் இந்த வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவர் இங்கேருந்து கார்த்தாலும் ஒன்று இருக்கும், சாயங்காலம் ஒன்று இருக்கும். பாக்கிலாம் இதுக்கெல்லாம் அந்தர்கத்தமே ஒழிய ஆராதனம்னு பண்ணக்கூடியதான விஷயம் அந்த 2 வேளையில் பண்ணுறான். சாயரக்ஷை அது ஒரு உற்சவம். அதாவது கார்த்தால வந்து திருப்பள்ளி எழுச்சி, திருவாராதனம், உச்சிகால பூஜை, சாயரக்ஷை, திருவாராதனம், திருப்பள்ளி சேர்த்து. ஸோ 3 6 ஒரு நாளைக்கு. அதன் பிறகு பாருங்க திருவீதி புறப்பாடு. பெருமாளுக்கு திருவீதி. இப்போ ஏகாதசி அப்படின்னாக்க வைணவ கோவில்களில் மாத்திரம் அது இருக்கும். பஞ்சபர்வம் அப்படின்னு சொல்கிறோம். என்னைக்கின்னு பார்த்தோம்னாக்கா அமாவாசை, பௌர்ணமி, 2 ஏகாதசி வரும். 2 ஏகாதசி. அதன் பிறகு இது வந்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் எழுதுவார். அப்புறம் வெள்ளிக்கிழமை எல்லா கோவிலையும் தாயாருக்கு புறப்பாடு இருக்கும். ஏன்னா தாயார் புறப்பாடுன்றது படித்தாண்டா பத்தினின்னு கோவில் உள்ளே தான் தாயார் எழுதுவார். அந்த 6 புறப்பாடு இருக்கும். அப்படி நிச்சயம் அது தாயார் எழுறதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த புறப்பாட்டில் அது ஏற்றுக்க திருவீதி புறப்பாடுன்னு, ஏன்னா பெருமாள் பெருவாரியாக எழுறதுனால திருவீதி புறப்பாடுன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பள்ளி அறை சேருது. இதெல்லாம் இதில் வந்து ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எந்தெந்த சமயத்தில் என்ன பாட போகிறோம் பின்னால் பார்க்குறோம். இப்போ வருட திருவிழாக்கள் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் வந்து பவித்ர உற்சவம், அத்தியன உற்சவம்னு ஒன்று இருக்குது. அதாவது பகல் 10 ரா 10 அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ நடக்கிறது. நேற்றைய தினம் முதல் பகல் 10 உற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த உற்சவத்தை இங்கே வச்சுருக்கோம். அதனால் இது ஒரு விசேஷமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். அது ரா 10. அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரிய அவதார தினம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் வருடாந்திர விழாக்கள். அந்த கோவிலை ஒட்டி ஏதாவது ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் ஒரு வருடாந்திர விழாக்கள் இருக்கும். கோடை உற்சவம்னு ஒன்று சொல்கிறோம். அந்த உற்சவம் கோடை உற்சவம்னா பூச்சாத்துன்னு வச்சுப்பா. அது பெருமாளுக்கு நிறைய உபச்சார உற்சவம்னு பேர். ஒன்றும் கிடையாது. கார்த்தால திருமஞ்சனம் ஆகும் பெருமாளுக்கு, அதாவது நீராட்டமாகும். சாயங்காலம் நிறைய வாசன புஷ்பங்களை கொண்டு பெருமாளுக்கு புஷ்பத்தை சாத்தி எல்லாரும் சேவிப்பா. பெருமாளுக்கு பிரசாதனங்கள் நிவேதனம் பண்ணி அதை கொடுப்பா. எல்லாருக்கும் பக்தர்கள் வந்திருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பா. இதுதான் ஒரு விசேஷம். அதில் அப்புறம் சிறப்பு உற்சவங்கள் அப்படிங்கிறதுல வந்து கல்யாண உற்சவம்னு ஒன்று நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், துயில் எழுப்புறது அப்படின்னு கார்த்தால பெருமாளை வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடணும். திருப்பள்ளி எழுச்சி பாடச்சே என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, திருப்பல்லாண்டு முதல்ல இதை வந்து சுதா சேஷன் அவர்களே சொல்லிட்டார். பிரணவம்னு இருக்கிறதுனால வேதத்துக்கு எப்படி அந்த பிரணவத்தை ஓம்கார பிரணவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேல் கொண்டு நம்ம பாசுரங்களை வேத வாக்கியங்களெல்லாம் சொல்கிறோமோ, அதுபோல் திவ்ய பிரபந்தத்துக்கு எது பிரணவம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த திருப்பல்லாண்டு தான். இப்போ இந்த திருப்பல்லாண்டு வந்து இதை பெரியாழ்வார் பண்ணியிருக்கார். 12 பாசுரங்கள் அதில் மொத்தம் இருக்குது. இது வந்து
குறள்வெண் செந்துரை அரிசீர் கழிநெடில் ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடியதான இலக்கண வகையில் அமைந்ததான 12 பாசுரங்கள். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எதுக்கு இது படணும்? இது இப்போது திருப்பல்லாண்டு பாடுறார். திருப்பல்லாண்டு எதுக்கு பாடினார் அப்படின்னாக்க, பெருமாளை வாழ்த்தி பாடுறார் இல்லையா? சதமானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி வேதநூல் பிராயம் 100 அப்படின்னார் பாருங்க. 100 வயசு வரைக்கும் நீ நன்னா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தனை வாழ்த்த வேண்டியது. இருக்காளா இல்லையான்றது இல்லை, வேத வாக்கியம் அது சொல்கிறது நன்னா இருக்கணும்னு வாழ்த்துறேன். அந்த மாதிரி இது பெருமாளுக்கு பாடினதான வாழ்த்து. ஏன் பெருமாளுக்கு பாடணும்? மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணன் எதுக்கு பாடணும்? ராமன் இருக்க எத்தனையோ பெருமாளுக்கு அவதாரங்கள் நம்ம 10 சொன்னோம். ஆனால் மணிவண்ணன்றதுனால கிருஷ்ணனுக்கு பாடின மங்களாசாசன பாட்டாக தான் இது இருக்கே ஒழிய, இது கிருஷ்ணாவதாரத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுவானே, எதுக்கு அவருக்கு பல்லாண்டு பாடுவானே அப்படின்னா, ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு துணைக்கு 3 சகோதரர்கள் நல்ல திருடகாத்திரமாக இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் இருந்ததுனால ராமனுக்கு ஆபத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. கிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி இல்லை. குழந்தை முதல் கொண்டே, பிறந்தது முதல் கொண்டே பெருமாள் ஒரு கட்டம் வளர்கிற பரியந்தம் அவருக்கு எத்தனை விதமான கஷ்டங்கள் இந்த ராட்சசாலால் ஏற்பட்டது அப்படின்னு. இங்கேருந்து திருவாய்ப்பாடியில் இருந்தால் கஷ்டம்னு தான் இங்கேருந்து அங்கே போனார் இல்லையா? ஸோ மதுராலேருந்து கோகுலத்துக்கு போனார் பாருங்க. எதுக்குன்னா, அங்கே இங்கேருந்தால் இவன் அடிப்பானேன்ட்டு அங்கே போனால் அங்கேயும் விடாத ராட்சசர்களெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கான் கொல்றதுக்கு. இல்லை, சகடாசுரன் வரான், இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி பாசுரத்தில் அதானே, பூதனை வரா, சகடாசுரன் வரா, கபித்தாசுரன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ராட்சசர்கள்லாம் பெருமாளை இம்சை பண்ணணும்னு வந்துட்டுருக்காளே, அவளிடத்துலேருந்து பெருமாள் மீண்டு வந்தேரேன்றதுக்கோசரம் பல்லாண்டு சந்தோஷத்தில் பல்லாண்டு பாடலாமா இவர்? பெருமாளுக்கு போய் பெருமாளுக்கு என்ன ஆபத்து வரும் சொல்லுங்க? பெருமாள் அவன் சத்திய சங்கல்பன், சர்வலோக சரண்யன்னு பெருமாளை சொல்கிறோம். பெருமாள் அப்படிப்பட்டவனுக்கு ஆபத்து வருமா அப்படின்னா, குழந்தையாக பாவிச்சுன்ற பெருமாளை கண்ணனாக பாவிச்சுண்டு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த திருப்பல்லாண்டு